ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட். புது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லு சூப்பராக கட்டிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெருசு. சரி, வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். நான் அங்கேயே இறங்கலான்னு இருந்தேன். நான் தென்காசிலேருந்து வந்து இருந்தேன். வந்தேன். அங்கே பழைய பஸ் ஸ்டாண்ட் இறங்கலான்னு இருந்தேன். அங்கே பெரியார் பஸ் ஸ்டாண்ட் புதுசாக கட்டியிருக்காங்க, பெரிய பில்டிங் எல்லாம். அதான் புதுசுன்னு நினச்சிக்கினேன். அம்மா பேசஞ்சர் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் நிறுத்தினாங்க. எங்கே போனோன்னா மதுரை போனோன்னு சொன்னேன். புது பஸ் ஸ்டாண்ட் இது இல்லையா? புது பஸ் ஸ்டாண்ட் இல்லை, இன்னொன்று பெருசாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் கட்டியிருக்காங்க. டீலக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. நார்மல் எல்லோ வண்டியை போயிட்டு டிஎல்எக்ஸ் நாகர்கோவில் வண்டி. திருச்செந்தூர் சூப்பரா இருக்கு. ஓப்பனா இருக்கு ஒரு மாதிரி. என்ன மழை வந்துச்சுன்னா தான் ஷெல்டர் இல்லை மேல. நல்லா திருச்செந்தூர் வண்டிங்க. தென்காசி, நாகர்கோவில், திருநெல்வேலியிலிருந்து நோ தெரியலையே. அது இது இருக்கு. XD. யாராச்சும் போர்டு படிங்க. திருநெல்வேலி இன்னொன்று இது இருக்கு தெரியல. உள்ள பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க எங்க பார்த்தாலும். டிசைன் இல்லையே என்னவோ சொன்னாங்க. இன்னொருத்தர் படிச்சுக்க சொன்னாங்க எனக்கு தமிழ்ல. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தேன்னு புதுசாக கட்டியிருக்காங்களே பெரியார் பஸ் ஸ்டாண்டு. அது வந்துட்டு திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதா, அங்கேருந்து கிட்ட தான். இது வந்து ஃபுல் சிட்டிக்கு வெளியில இருக்குது. அது சிட்டி சென்டர்ல இருக்குது. அங்கே டவுன் பஸ் மட்டும் தான் போலக்கு. நல்லா மார்பிள் ஃபினிஷிங் பண்ணி நல்லா உட்காரத்துக்கெல்லாம் இடம்லாம் வச்சிருக்காங்க. நல்லா ஸ்கை வாக்கெல்லாம் ரொம்ப நல்லா தான் கட்டியிருக்காங்க. ஆனால் ஜனங்க யூஸ் பண்றது இல்லை. அதான் இங்கே லோக்கல் பஸ் நிற்கிது வெளியில. நம்பர் 2 திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வீடியோ ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? அங்கே கூட இதே மாதிரி தான் நல்லா அருமையாக ஸ்கை வாக்கெல்லாம் கட்டி புதுசாக இனாகிரேட் பண்ணாங்க. ஜனங்க யாரும் யூஸ் பண்ணல, அப்படியே கிராஸ் பண்ணுறாங்க எல்லாரும். டைம் டேபிள் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. திருநெல்வேலி மதுரை ஏசி வண்டியா? சரி. கொல்லம், ஆலப்புழா. அந்த பஸ் தான் பார்த்தேன் இன்னைக்கு 10:55. இது கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம். ட்ரிவாண்ட்ரம்க்கு பஸ் இல்லை. பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாபநாசம்.
தூத்துக்குடி வண்டிங்க இதெல்லாம். மதுரை பிளாட்ஃபார்ம் இங்கே இருக்குது. எல்லாம் மதுரை வண்டிங்க தான். மதுரை, பழனி. மதுரை ஏசி வண்டி கிடச்சிச்சு. காலையிலேருந்து பஸ்ஸு நேற்றுலேருந்து பெங்களூர் கிளம்புனேன். எனக்கு வெறும் லாஸ்ட் சீட்டே கிடைக்குது. சரியான சீட்டே கிடைக்கல. நான் இப்போ திருநெல்வேலி வந்து இங்கே வீடியோ எடுத்து நான் மற்ற வீடியோ போடலான்னு இருந்தேன். பட்டு வேறு எங்கெங்கேயோ போயிட்டு வந்தேன். ஸோ ஆனால் வீடியோ இது ஃபஸ்ட்டு போடுறேன், அப்புறமா காட்டுறேன் நான் எங்கெங்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு. ஸ்டிக்கர்லாம் போட்டு விட்டுட்ருக்காங்க, போர்டு ஸ்டிக்கர்லாம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டும் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க, காம்ப்ளெக்ஸ் மாதிரி. இது புது பஸ் ஸ்டாண்டு எவ்வளோ பெருசாக ரீமாடிஃபை பண்ணியிருக்காங்க. நான் கடைசியாக இப்போ 2022 வந்தேன் இல்லை, நான் கன்னியாகுமரி போயிட்டு வரும்போது வீடியோ போட்டேன். டெம்பரரி பஸ் ஸ்டாண்டு திருநெல்வேலின்னு செம்ம பெருசாக கட்டியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப ஊருக்கு விட்டு வெளியில் இருக்குது. டவுன் பஸ் பிடிச்சின்னு வரணும். நடுவில் வேறு ஆக்சிடென்ட்டாக நிறைய வேலை பண்ணின்னு இருக்காங்க, புதுசாக காவா கட்டுற வேலையெல்லாம். ஸோ நிறைய டிராஃபிக் ஜாம். அங்கேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரிஜினல் அல்வான்னு சொல்லிட்டு வித்துன்னு இருக்காங்க. என்ன தமிழ் வார்த்தை இது? சாரதி அது. நெல்லை ஒரிஜினல் சாரதி. எஸ்சிடிசிக்கு செப்பரேட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. சென்னை நினைக்கிறேன். ஆமாம், அதில் சென்னை வண்டிங்க. போயிருந்தேன் காத்தால மதுரை பஸ் பிடிச்சி, இந்த மாதிரி தான் ஏசி பஸ் பிடிச்சி. உட்காரத்துக்கு இடம் இல்லை, ஃபுல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஸ்லீப்பரு. அந்த பாட்டில் ஹோல்டர் வந்து கட் ஆகிட்டு இருந்துச்சு, பிளாஸ்டிக். அப்படியே அந்த ஷார்ப்னஸ் முதுகில் குத்திக்கினே பெருசாக காயம் ஆகிடுச்சு. அதனால என்னால் ட்ராவல் பண்ண முடியல ஃபுல்லாக. I got injured today morning while traveling in that AC bus. The bottle holder was broken, so it had a sharp edge. The seaters were all full, so I had to take the last sleeper. It was only just 5.5 feet. I am 6 feet. So that is Velur, Kanyakumari, Velur, Tirunelveli, Tiruchi, Madura povada bypass. So I got injured. I have a swelling on my back of my back, shoulder blade. So that cut short all my plans. But still I made a few videos. So this will be the first video. This huge renovated Tirunelveli bus stand. Then subsequently I will post one by one other videos. These are all Chennai buses. Now TV. Tirunelveli depot. நான் பெங்களூர் வண்டி. ஆமாம், பெங்களூர் வண்டி. ஸ்லோ போவாங்க, அதனால நான் போக விருப்பம் இல்லை எனக்கு. இன்னும் பக்கத்துலலாம் நிலம் இருக்குது. இல்லை சாரி, ஏரி இருக்குது. ப்ரைவேட் பஸ்ஸில் எந்த பக்கம் இருந்துருக்காங்க. திருநெல்வேலி பாபநாசம் பக்கத்தில் ஏரி இருக்கு. இட்ஸ் a lake right next to the bus stand. இதே மாதிரி ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு கட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஒரு டாய்லெட் கூட இல்லை, உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை.